மரியாதை கொடுத்தேன் பேச்சு சரியில்லை. ஒரு சிஏ தலைமை பரிசு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. ரெஸ்பான்ஸ் இல்லாம இங்க ஏன்னா நாங்க வரோம் எல்லாரும் நம்ம என்ன சரியா ஏங்கட பேசுறியா ஏங்கட பேசுறியா என்ன பேசுது சரி விடுங்க நான் விடுங்க நம்ம என்ன சொன்னோம் சரிங்க செஞ்சு சும்மா இருக்கேன் சும்மா நான் சும்மா சொன்னேன் நான் சாரி இங்க பேசக்கூடாது உங்களோட சபான தான் பேசணும் சாரி நான் பேசிடுறேன் உங்களுக்கு சாரி ஆமா கம்ப்யூட்டருங்கம்மா வேலைக்கு பண்ணி பேசுறேன். கடந்த வாரம் 19ஆம் தேதி மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் 3வது ஆப்பர் 800 டன் கொண்ட அந்த நிலக்கரியோடு விபத்து ஏற்பட்டு கீழே 2 வாலிபர்கள் மேட்டூரை சார்ந்தவர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். 5 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதில் பாய்லர் பிடிங்கிட்டு பக்கத்தில் 5000 லிட்டர் கொண்ட அந்த நம்ம ஆயில் நம்மளுடைய கீர் பாக்ஸ் ஆயில் பிடிங்கிட்டு வந்து ட்ரைனேஜ் வழியை தடுக்க முடியாமல் ஆற்றல் கலந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போர்க்கால அடிப்படையில் மின்சார வாரியமும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா இன்றைக்கி வந்து மக்கள் அச்சத்தில் இருக்காங்க. 4 பக்கமும் இருக்குது, அது பத்தலை. நான் இப்போ வந்து பார்த்து தனியாக ஒரு டீம் போட்டு புது டெக்னிக்கலாக கெமிஸ்ட்ரி கொண்டு இந்த காவேரி தண்ணியில் இருக்கிறத தடுத்து இந்த ஆயிலெலாம் பூரா எடுக்கணும். உபரிநீர் வெளியேறப்போகுது. ஆகவே இதை கட்டாயம் காவேரி ஆற்றில் கலத்ததை உடனடியாக ரிமூவ் பண்ணணும். போர்க்கால அடிப்படையில் இது கெமிக்கலில் இருக்கிற ஆயில் மக்களுக்கு துர்நாற்றம் வீசுது, தடுக்கணுங்கிறத நோக்கம். இது மின்சார வாரிய தலைவரும் அமைச்சரும் சுற்றுச்சூழலுடைய அமைச்சரும் உடனடியாக பண்ணோம். இது பொதுமக்கள் அச்சத்தில் இருக்குது, காவேரி ஆற்றில் கலந்துட்டு இருக்குது, போர்க்காடு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க. இது பத்தாது, தனி டீம் போட்டு இது 120 அடி வரப்போகுது. இதை தடுத்து மக்களுக்கு நோய்வாய் வராமல் இந்த ஆயில் எடுக்கணும், விபத்து தடுக்கணுங்கிறது தான் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர். குடிநீர் இதில் கலக்கக்கூடிய அபாயம் இருக்கா? குடிநீரில் இது கலக்கிற அபாயம் தான், இருந்தாலும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது பத்தாது. இந்த ஆயில் வந்து இங்கே பம்ப் ஹவுஸ் கிட்டத்தட்ட 10 மாவட்டத்துக்கு அனுப்புகிற பம்ப் ஹவுஸ் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் ஆயில் லீக்கேஜ் ஆகிருக்குது. இருந்தாலும் அவங்க தடுத்துட்டு இருக்கிறாங்க. இது பத்தாது. இதை தனியாக என்ஃபோர்ஸ்மெண்ட்டு கெமிக்கல் டீம் வந்து இவ்வளோ அகற்றணும். இதை மின்சார வாரியமும் பொலியூஷனுடைய சேர்மேன் வந்து இங்கே உட்காந்து இது உடனடியாக 2 நாள் டேம் ரொம்ப வெளியே போகுது. இந்த ஆயில் கண்டன் நானே பார்த்தேன். குறை நோக்கம் இல்லை. எங்கள் மக்கள் குடிநீர் பெற்று ராவாட்டர் குடிக்கிற ஆடு மாடு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். உடனடியாக தடுத்து தமிழ்நாடு அரசு தடுத்து மக்களோட அச்சத்தை போக்கணும் தான் நான் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொள்கிறேன்.